மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. பொன்மாலை நேரம் பூந்தென்ற காற்றில் என் ஜீவராகம் கலையோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்ப மேகம் கலைதோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். பொன் மாலை நேரம் பூந்தென்ற காற்றில் என் ஜீவராகம் கலந்தோடுதே. நீ இல்லாத நாளெல்லாம் தேடவில்லாத வானம் நான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். காலும் தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே, சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் இறைவனே. என் இயேசுவே, அபயம் நீ தர வேண்டுமே. என் தெய்வமே, அருகில் நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தீபம் என்னை சிறையில் மூடுமே. பொன்மாலை நேரம் பூந்தென்ற காற்றில் என் ஜீவராகம் கலந்தோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்ப மேகம் கலந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். பொன் மாலை நேரம் பூந்தென்ற காற்றில் என் ஜீவராகம் கலந்தோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்ப மேகம் கலந்தோடுதே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவரும் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக இந்த நற்கருணை பவனி தொடங்கப்பட இருக்கிறது. எனவே எல்லோரும் இறைமக்கள் அனைவரும் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இதோ இந்த நற்கருணையில்
அப்ப வடிவில் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாக வர இருக்கிறார். ஆண்டவர் கூட்டத்திற்கு மத்தியில் சென்ற பொழுது அவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு நின்ற அந்த பெண்மணியைப் போல இதோ கூட்டத்திற்கு நடுவில் ஆண்டவர் வருகிறார். அவரை எப்படியாவது நான் பார்த்து விடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஓடி போய் மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்த்த சக்கேயு, அவருடைய நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து அந்த நம்பிக்கையோடு கடவுள் நம் மத்தியில் வலம் வருகிற போது நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் உலா வருகிற போது அந்த நம்பிக்கையில் நாமும் அவரோடு கூட நடப்போம். ஆண்டவர் அவரை நம்பி வந்த நம்மை வெறும் கையாக அனுப்பிவிட மாட்டார், அனுப்ப போவது இல்லை என்ற அந்த விசுவாசத்தில், அந்த விசுவாசம் நிறைந்த மக்களாக இதோ இந்த நற்கருணை பவனியில் நாம் கலந்து கொள்வோம். தேவையற்ற பேச்சுகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவரோடு நடக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடக்கிறோம். கடவுள் நம்மை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய காலடிகளில் நான் பின் தொடர்கிறேன் என்ற அந்த முழு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பக்தியோடும் இந்த நற்கருணை பவனியில் கலந்து கொள்வோம். அப்படி நாம் போகிற பொழுது நம்முடைய எல்லா வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், நாம் நினைத்து வந்த எது நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்த எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய இந்த நற்கருணை பவனியில் வைத்து நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டும் ஆண்டவரிடம் அமைதியில் பேசி கொண்டும் கடவுளுடைய பிரசன்னம் எனக்கு இன்று முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை சொல்லி கொண்டும் அமைதியில் இந்த நற்கருணை பவனியில் நாம் பங்கெடுப்போம். கடவுள் நாம் வந்த இந்நோக்கத்தை நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்ப நாம் தொடர்ந்து இந்த நற்கருணை பவனியில் நாம் ஜெபிப்போம். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. உன் தாயின் உதிரத்தில் உனை தெரிந்தார், உன் வாழ்வில் உறவாய் உன்னில் நிறைந்தார். தாயின் உதிரத்தில் உனை தெரிந்தார், உன் வாழ்வில் உறவாய் உன்னில் நிறைந்தார். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. ஆண்டவரோடு உடன் நடக்கிறோம். ஆண்டவர் என்னோடு நடக்கிறார், நான் அவரோடு நடக்கிறேன். என் கரத்தை பிடித்து இதோ என் மகள் என் மகன் என்னோடு கூட வருகிறார் என்று கடவுள் நம்மை அழைத்து போகிற அந்த உணர்வில் நாம் ஆண்டவரோடு உடன் செல்வோம். அவருடைய பிரசன்னம் நடுவில் தீமையில்லை, திக்கற்ற நிலையில் துயரமில்லை, தோல்வி நிலையில் துவண்டு வாழும் துன்பமினியும் தொடர்ந்திடாது. காக்கும் தெய்வம் காலமெல்லாம், காக்கும் தெய்வம் காலமெல்லாம் கரத்தில் தாங்கிடுவார், அன்பின் கரத்தில் தாங்கிடுவார். அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோ